சிதம்பரத்தில் தொடர்ந்து கனமழையால் பெய்து வருவதால் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், அங்கு சிதம்பரத்தில் இதுவரை எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது? மேலும் அங்கு வீராணம் ஏரியினுடைய கொள்ளளவு என்னவாக இருக்கிறது? நீர்வரத்து என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக கனகதரா, தற்போது கோடை காலம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் உள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. இந்த ஏரியின் மூலம் 14,586 ஏக்கர் விளைநிலங்கள் நேரடி பாசன வசதி பெறுகிறது. மேலும் சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக தண்ணீர் இந்த ஏரியின் மூலமாகத்தான் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளான காட்டுமன்னார் கோயில், பாப்பாக்குடி, ஸ்ரீமுஷ்ணம், ஜெயங்கொண்டம், அரியலூர் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. அதனால் ஏரிக்கு செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை மற்றும் பல்வேறு காட்டாறுகள் மூலம் அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து முழு கொள்ளளவை அடையும் நிலையை எட்டியுள்ளது. தற்போது முழு கொள்ளளவான 47.5 அடி நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 47 அடியாக எட்டியுள்ளது. மேலும் சென்னைக்கு 73 கன அடி தண்ணீர் திறந்து விட்டுள்ளனர். கீழணையில இருந்து வடவாறு வழியாக ஏரிக்கு வினாடிக்கு 500 கன அடி தண்ணீரும் பல்வேறு ஓடைகள் மற்றும் காட்டாறுகள் மூலம் மழை தண்ணீரானது 86 கன அடி தண்ணீரும் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏரிக்கு வரும் மழை தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றுக்குள் ஏரியானது முழு கொள்ளளவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால இந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ யாரும் ஏரிக்குள் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக நிரம்பி வரும் வீராணம் ஏரியினுடைய தற்போதைய நீர்வரத்து குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்.